மெத்த பேஷண்ட்டுங்கெல்லாம் கொஞ்சம் அடிபட்டவங்களாம் இருந்தாங்க. என் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்குமே வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிரை அங்கேயே ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பேர் வேலை செஞ்சு அந்த பஸ்ல தான் வராங்க. எப்படி இந்த பஸ் நிர்வாகம் வந்து இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்துச்சு? எத்தனை பேர் உயிர் போயிருக்குது, எத்தனை பேர் அடிபட்டு உள்ள கிடக்குறாங்க, இன்னும் இதுல எத்தனை பேருக்கு முடியாம இருக்குன்னு தெரியல. இவ்வளவு அஜாக்கிரதையா ஒரு பஸ் நிறுவனம் எப்படி இருக்கும்? அது என்ன காரணம்னா அவங்களோட அஜாக்கிரதை தான் மெயின். பஸ் ஒவ்வொரு தடவை எடுக்கும் பொழுது அது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணிருக்கணும். எப்படி பிரேக் டவுன் ஆகும்? இவ்வளவு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வண்டி ஓட்டும் பொழுது அவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும். நம்ம கீழே வண்டி ஓட்டும் பொழுதே ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும். இதுல ஹில் ஸ்டேஷன் போது இன்னும் 10 மடங்கு அவங்க கவனமா இருக்கணும். எவ்வளவு வந்து எல்லாம் ஏழை மக்கள் தான் அதுல பிரயாணம் பண்ணுவாங்க. எல்லாமே கூலி வேலைக்கு போறவங்க. கரெக்டா அந்த பஸ் தான் கூலி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் அது ஏத்த பஸ்ஸா இருந்ததுனால அதுலதான் ஏறி வருவாங்களாம். 80 பேர் கிட்ட மேல இருந்தாங்களாம். 80 பேத்துக்கு மேல இருந்தாங்களாம். நிக்கிறதுக்கு இடம் இல்லையா. என் தம்பி வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருந்ததுனால அவனுக்கு கை உடைஞ்சிருக்குது, காலு உடைஞ்சிருக்குது, இந்த இடத்துல அடிபட்டு இருக்குது, இங்க ஃபுல்லா காயம், நிறைய டேமேஜ் ஆயிருக்குது. வயசு 36 தான் ஆகுது, இன்னும் கல்யாணம் கூட ஆகல. காலையில என்ன சொல்லிட்டு போனா, இதே எங்க வீட்டுக்காரு முடி கட் பண்றதுக்கு வந்தான். இது மாதிரி இவருக்கு சுகர், காலில் புண்ணு இருக்கு, புண்ணு இன்ஃபெக்ஷனா இருக்குது, வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க வந்து, அம்மா நீ வேலைக்கு போகாத, நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், ஒரு நேத்து கூலி நான் உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன், டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வேலைக்கு போவாத அம்மா, புண்ணு நல்லா வர வரைக்கும் வேலைக்கு போவாதுன்னு சொல்லிட்டு 500 ரூபா கையில கொடுத்துட்டு இவர்கிட்ட முடி கட் பண்ணிட்டு போயிட்டு வந்து போன பையனை திரும்ப நைட்ல வந்து நாங்க சாயந்தரத்துல கண்ணில் பார்க்க முடியல. இந்த பஸ்ல ஏறின பாலா போன பஸ்ல ஏறி என் பையனோட உயிர் போயிருச்சு. எனக்கு ஒரே ஒரு தம்பி தான். எங்க அம்மா கால் நடக்க முடியாம இருக்கிறாங்க. எங்க அப்பா ஒருத்தர், அவரும் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாரு. ஏதோ வந்து எங்க அம்மா அந்த சத்துண ஊழியரா இருந்து பென்ஷன் 2000 வருது, அதுலதான் பொழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இந்த ஒரு இது இல்ல. எங்க அப்பா எங்க அம்மா யாரு காப்போது? நானுமே வந்து கூலி வேலை டைலர் கடை வச்சு ஒரு சின்னதா ஒரு கடை வச்சு செஞ்சிருக்கிறேன். இவரு சுகர் இருக்கிறதுனால இவரும் வேலைக்கு போறதுக்கு இல்ல, புண்ணு இருக்கு காலில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க குடும்பத்துல ஒருத்தர் இழந்தது எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்குது. இதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு வர போறோம்னு தெரியல. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து இந்த பஸ் நிறுவனத்தின் மேல ஆக்ஷன் எடுங்க. அசால்ட்டா விடாதீங்க. இது மாதிரி எத்தனை உயிரை வந்து அவங்க பறிப்பாங்கன்னு தெரியல. இவங்க அசால்ட்டா இருக்கிறதுனால தானே இத்தனை ஒரு விபத்து நடந்திருக்குது. ஒரு சின்ன பையன், என் தம்பி கூட உட்காந்து சின்ன பையன், 10 வயசு கூட இருக்காது, அந்த பையன் இறந்துருக்கான். பார்க்கும் போதே மனசு அப்படி கொதிக்குது. தயவு செய்து எல்லாம் சேர்ந்து பத்திரிகை நிறுவனம் எல்லாம் சேர்ந்து இந்த பஸ் கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அசால்ட்டா விட்டுறாதீங்க. எங்களை மாதிரி ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. என் பேரு கயல்விழி, நான் அவனோட அக்கா.